ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன சாப்டரோட முடியல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டியூல் ஃபைட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த மிலிட்டரி மார்ஷல் ஆர்ட்ஸை டெவலப் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா புது ஸ்கில்ல அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய மேட்ச் வரப்போது, அதுல அவன் ஜெயிச்சே ஆகணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அவன் வேலை பார்க்குற அந்த கிரிமட்டோரியமுக்கு திடீர்னு இன்னொரு இடத்துல இருந்து நிறைய ஏலியன் பீஸ்டோடைய பாடி வந்திருக்கு. அதுவும் சாதாரண இடத்துல இருந்து இல்ல, ரொம்பவே பவர்ஃபுல்லான பீஸ்டோடைய பாடி எரிக்கிற ஒரு பிரான்ச்ல இருந்து வந்திருக்கு. இதை கேட்கிற நம்ம லின்க்கு என்னதான் ஆச்சரியமா இருந்தாலும் அவனுடைய வேலையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல அந்த ஓனர் வாங் பக்கத்துல இருக்கவனும் இந்த கிரிமட்டோரியத்துக்கு இவ்வளவு பீஸ்ட் பாடி வந்ததுக்கு ஒரே ரீசன் உங்களுடைய எக்ஸலண்டான லீடர்ஷிப் தான். பதிலுக்கு அவன் வந்துட்டு நீயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா என்ன மாதிரியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லின்ன பார்த்துட்டு ஒரே இடத்துல நிக்காம போய் வேலையை பாரு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் வேலையை பார்க்க போயிட உடனே அந்த புதுசா வந்தவனும் இன்சினரேஷன் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க பீஸ்ட் பாடியை பாக்குறான். இன்னைக்கு நிறைய பாடிஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஓவர் டைம் பண்ணியாச்சு, இது சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி யாரோ உரும்புற சத்தம். திரும்பி பார்த்தா அங்க ஒரு பீஸ்ட் இவனை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அடுத்த நிமிஷமே இவனை தரன்னு கொண்டு போயிட. இதே நேரத்துல அங்க இருக்க நம்ம ஹீரோவுக்கு இந்த சத்தம் கேக்குது. ஆனா அடுத்த நிமிஷமே சைலண்டா இருக்கவும் அவன் அதை நார்மலா எடுத்துக்கிறான். அப்படியே அங்க இருக்க பாடிஸ் கிட்ட போனா அங்க இருக்கிற எல்லாமே பீஸ்டுடைய பாடி தான். அப்போ இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை டெவலப் பண்ண முடியுதுன்னு நினைச்சாலும் அந்த ஃப்ரண்ட் லைன்ல யாரும் சாகலன்னு சந்தோஷப்படுறான். அப்பதான் அங்க இருக்க பீஸ்டுடைய டெய்ல் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறதா பாக்குறான். அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ண நல்ல வேலையா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் இருந்ததுனால அந்த அட்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணி ஈஸியா அதை டாச் பண்ணிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் மான்ஸ்டர் அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிடுது. அது கிட்ட கேமஃபிளாக் உடைய டிஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மறையுது. இதை மட்டும் நான் தடுத்து நிறுத்தலனா இந்த இடமே சுடுகாடா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை மூடிட்டு அந்த பீஸ்டுடைய பிரசன்ஸ சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சிட்டு அவன் பின்னாடி இருக்க டேபிள்ல இருந்து ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அந்த பீஸ்ட் மேல தூக்கி எறிறான். உடனே அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அவனோட கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒரே ஸ்ட்ரைக்ல போட்டு தள்ளிடுறான். அடுத்த நிமிஷமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இங்க இருக்க நிறைய பீஸ்ட் உயிரோட இருக்கு, அதுங்களுடைய ஸ்ட்ரென்த் மோட பயன்படுத்தி அதுங்க அட்டாக் பண்ணுதுங்க. இமீடியட்டா எல்லாருமே சென்ட்ரல் சேஃப் ரூமுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்க, மிலிட்டரி பேஸ்ல இருந்து ரெஸ்கியூ வர வரைக்கும். உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வெளியில வர அந்த புதுசா ஜாயின் பண்ண பையன் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறான். அப்ப நான் ரூம்குள்ள இருக்கும்போது கேட்ட சவுண்ட் இவன்தான் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பீஸ்ட் இந்த இடத்துல உயிரோட இருக்குன்னு தெரியல அப்படின்னு மெதுவா வர ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து மிஸ்டர் வாங் வந்துட்டு என்னை காப்பாத்துங்கன்னு ஓடி வராரு. அவருக்கு பின்னாடியே பயங்கரமான 3 பீஸ்ட் வருது. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள என்னுடைய சிஸ்டரை காப்பாத்துறதுக்கு எனக்கு பணம் வேணும், அதுக்கு இவன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க அந்த எக்யூப்மெண்ட்டை தூக்கி அந்த பீஸ்ட் மேலே ஏறிறான். உடனே அங்க இருக்க இன்னொருத்தனும் சேஃப் ரூமுடைய கதவை ஓபன் பண்ணிட்டு உடனடியா எல்லாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிட உடனே நம்ம ஹீரோவும் என்னால அட் அ டைம்ல நிறைய மான்ஸ்டரை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, இப்போதைக்கு சேஃப் ரூம்ல போயிட்டு ரெஸ்கியூ டீமுக்காக வெயிட் பண்ணலான்னு உடனே அந்த வாங் வந்துட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த பீஸ்ட சமாளின்னு அவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. பதிலுக்கு அவனும் அந்த பீஸ்ட ஒரு கிக் பண்ணிட்டு திரும்பவும் அந்த சேஃப் ஜோனை நோக்கி ஓடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த வாங் வந்துட்டு அந்த ட்ராஷ்காக வெயிட் பண்ணத அப்படின்னு டோரை லாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கத்துறான் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. ஆனா அவங்க கதவை ஓபன் பண்ற மாதிரி தெரியல. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வெளியில மாட்டிட்டு இருக்கும்போது அந்த சேஃப் ரூம்குள்ள இருக்க வாங் வந்துட்டு அந்த ட்ராஷ் நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்க, இன் கேஸ் அவன் இறந்துட்டானா நமக்கு போர்டன் தான் குறையும். இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு செம கோவத்துல இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையான்னு கேட்க அவனுக்கு பின்னாடிதான் அந்த 4 பீஸ்டும் இருக்குங்க. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அவனுங்க கதவை ஓபன் பண்ண மாட்டானுங்க, சோ எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் சண்டை போட்டுதான் ஆகணும். ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷனுடைய சிவியாரிட்டி கம்மி தான். அவங்களுடைய ஃபியரை தூக்கி போட்டு தைரியமா அந்த பீச் கூட சண்டை போட்டாங்க. அவங்களோட ஸ்கின்னை வச்சுட்டு நான் இப்படி கோழையா இருக்கிறது தப்பு, அது மட்டும் இல்லாம என்னுடைய சிஸ்டர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் இந்த இடத்துல சாக கூடாது, அப்படின்னா உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை நோக்கி வர பீஸ்ட அட்டாக் பண்றதுக்காக போறான். உடனே அது வந்துட்டு ஸ்ட்ரென்த் மோட ஆக்டிவேட் பண்ண ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு 2 மார்ஷல் ஆர்ட்ஸ் சோல்ஜருடைய சோல் அப்ளைன் பண்ணிருப்பான். இதன் மூலியமா அவனுடைய ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை பயன்படுத்தி அவன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், அதுங்களுடைய எனர்ஜி பிளக்சுவேஷன் ஏரியாவை அவனால டிடெக்ட் பண்ண முடியும். அடுத்த நிமிஷமே அதனுடைய வீக் பாயிண்ட் அவனுக்கு தெரிய கொஞ்சம் கூட தாமதிக்காம அவனுடைய கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணி அந்த வீக் பாயிண்ட் அட்டாக் பண்றான். அடுத்த நிமிஷமே இன்னொரு பீஸ்ட் வந்துட்டு அவன் மேல இருந்து அட்டாக் பண்ண இதை சுதாரிச்ச நம்ம ஹீரோவும் அதோடைய வீக் பாயிண்ட்லயும் ஒரு ஸ்ட்ரைக்க கொடுக்கறான். உடனே மனசுக்குள்ள இப்படியே போச்சுன்னா என்னால சர்வை பண்ண முடியும்,
இன்னும் 2 பீஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா அதுங்க ஸ்டெல்த் மோட பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆயிடுச்சுங்க. அதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால அதுங்களுடைய எனர்ஜி பிளக்சுவேஷன் ஏரியாவை பார்க்க முடியல. எனக்கு நல்லாவே தெரியும் அதுங்க இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நல்லா உன்னிப்பா கவனிக்கிறான் ஏதாச்சும் சத்தம் கேக்குதான்னு. உடனே பக்கத்துல இருக்க அந்த வால்ல சத்தம் கேட்க அடுத்த நிமிஷமே வேகமா போய் அதை அட்டாக் பண்றான். இந்த சான்ஸை பயன்படுத்தி அங்க இருக்க இன்னொரு பீஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் லான்ச் பண்ணுது. இதனால நம்ம ஹீரோக்கு சிவியரா இன்ஜூர் ஆயிட அந்த பீஸ்ட் வந்துட்டு டிசப்பியர் ஆயிடுது. உடனே ஹீரோ மனசுக்குள்ள இந்த வாட்டி உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அதோடைய அட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சடனா உனக்கு மேல இருந்து பிளட் ட்ராப் வர அதை நோட்டீஸ் பண்ண ஆகணும். ஏமாந்தியா நீ என்ன அட்டாக் பண்ணும்போதே என்னுடைய பிளட் உன் கிளாஸ்ல படுற மாதிரி செஞ்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஜம்ப் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு மாசா கீழே லேண்ட் ஆகுறான். ஆனா அடுத்த நிமிஷமே பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே மிலிட்டரி சேர்ந்து அந்த ரெஸ்கியூ டீம் வராங்க. நம்ம ஹீரோ இருக்கிற ரூம் நோக்கி போறாங்க. எல்லாருமே அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண அங்க எல்லா மான்ஸ்டரும் இறந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த குட்டி பையன் எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டானோ அப்படிங்கிறப்போ அந்த சேஃப் ரூம்ல இருந்து வாங் வெளியில வரான். அங்க இருக்க மிலிட்டரி சோல்ஜர்ஸ பார்த்துட்டு ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க. பதிலுக்கு அந்த ரெஸ்கியூ லீடரும் இந்த இடம் இப்ப சேஃபா தான் இருக்கு. உடனே கமெண்ட் கொடுக்குறாரு. டீம் 1 சர்வைவர்ஸ அசிஸ்ட் பண்ணுங்க. டீம் 2 இந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணுங்க. உடனே அங்க இருக்க பீஸ் கிட்ட போயிட்டு அது மேல இருக்க மார்க்க பாக்குறாரு. இது வந்துட்டு ஆர்டினரி வெப்பனால ஆன மாதிரி தெரியல அப்படிங்கிறப்போ அங்க இருக்க ஒருத்தரும் அந்த பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே வாங் வந்துட்டு அவனோட கைய பாருங்க அவன் கரப்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ இத பார்த்து ரெஸ்கியூ டீமும் அவனை அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு கேப்டன் அவன் அன்கான்சியஸ்ல தான் இருக்கான். இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அவனை எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்ல உடனே கேப்டன் வந்துட்டு அவனோட கை திரும்பவும் பழையபடி மாறுதுன்னு சொல்ல இதை கேட்ட வாங்கும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் மட்டும் எழுந்துட்டானா நம்ம எல்லார் கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவனை மட்டும் உயிரோட விட்டுட்டானா அவன் என்ன பத்தின விஷயத்த வெளியில சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கிறப்பவே கேப்டன் வந்துட்டு அவனோட ஸ்வாட வாங் கழுத்துல வச்சுட்டேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன் கதையை இங்கேயே முடிச்சிடுவேன். நீங்க எல்லாருமே நோட்டீஸ் பண்ணீங்களா அவனுடைய கிளாஸை வச்சு பார்க்கும்போது இங்க இருக்க 4 பிஸ்டையும் அவன் தான் கொண்டு இருக்கான். நம்மளுடைய என்டையர் ஸ்குவாட் சேர்ந்தாலுமே இந்த மாதிரி 4 பிஸ்டை கில் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆனா இந்த குட்டி பையன் ஒரு ஆளா இதுங்க எல்லாத்தையும் கொண்டு இருக்கான். இதை கேட்ட வாங் வந்துட்டு அங்க இருந்து கத்துறான். அவனுடைய விட்டாலிட்டி 0.62 தான். கரப்ட் ஆகாம அவனால எப்படி இதுங்களை கொல்ல முடியும். உடனடியே அவனை கொல்லுங்கன்னு சொல்ல இதை கேட்ட அந்த கேப்டனும் வெறும் 0.62 விட்டாலிட்டி வச்சுட்டு இதுங்களா அவன் கொண்டு இருக்கானா கண்டிப்பா அவன் ஒரு லெஜெண்டரியா தான் இருப்பான். உடனே கேப்டன் வாங்க பார்த்துட்டு இன்கேஸ் யாராச்சும் கரப்டா இருந்தாங்கன்னா அந்த கரப்ஷனை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா இவன் வந்துட்டு திரும்பவும் ரெக்கவர் ஆயிருக்கான் அப்படின்னா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அவனோட டீமுக்கு இவனை ரெஸ்கியூ பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறான். அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பதறி எரிச்சிட்டு ஏஞ்சிக்கிறான். நான் எங்க இருக்கேன் என்னது ஹாஸ்பிட்டலா இங்க எப்படி வந்தான்னு யோசிக்க பக்கத்துல இருந்த கேப்டனும் தம்பி நீ சேஃபா தான் இருக்க அப்படிங்கிறப்போ நீங்க யாருன்னு கேட்க பதிலுக்கு அவரும் என்னுடைய பேரு ஜென்சன் கரப்ஷன் கிளீன் ஸ்குவாடுடைய கேப்டன். நான் இங்க உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்திருக்கேன். நேற்று அந்த மான்ஸ்டர் அட்டாக் அப்போ ரெஸ்கியூ பண்ண வேண்டியது என்னுடைய வேலை கொஞ்சம் டிலே ஆனதுனால என்னால கரெக்ட் டைம்க்கு அங்க வர முடியல. அதனாலதான் நீ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அது சடனா நடந்துச்சு அதுல உங்க ஃபால்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உடனே அவர் வந்துட்டு நேற்று நீ சோலோவா இருந்துட்டு அதுங்க 4 கொண்டு இருக்கேன். அதுல ஒரு மாஸ்டர் லைட் லெவல்ல இருந்துச்சு. நீ எங்களுக்கு பெரிய ஃபேவர் பண்ணிருக்க. உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா எங்க டீம்ல வாரியரா ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்க இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நிஜமா என்னால ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்க இதை கேட்டு அவரும் ஷாக் ஆயிடுறாரு. யார்கிட்டயாச்சும் போய் வாரியரா பிரியான்னு கேட்டா எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா இவன் எக்ஸைட் ஆகுறான். உடனே அவரும் எதுக்காக நீ இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க பதிலுக்கு அவன் வந்துட்டு அந்த கிரிமட்டோரியம்ல நிறைய சோல்ஜர்ஸ் உடைய பாடியை பார்த்தேன். அவங்க எல்லாருமே நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் லைன்ல. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவரும் நல்லது அப்பனா நீ வாரியர் செலக்ஷனை பாஸ் பண்ணணும் அப்பதான் என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் ஸ்ட்ரென்த்தா மட்டும் இல்ல அவனோட ஃபேமிலிக்காக அவன் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரையல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்னுடைய விட்டாலிட்டி மினிமம் 3 இருக்கணும். உடனே அவரும் அங்க ஒரு சர்டிபிகேட் வச்சுட்டேன் நீ இப்ப குவாலிஃபை ஆயிட்ட இன்னும் ஒரு மாசத்துல அந்த செலக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். நான் மட்டும் வாரியர் ஆயிட்டேன்னா என்னுடைய சிஸ்டர் மெடிக்கல் ரிசோர்ஸ்க்கு நான் கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோக்கு எதிர்க்க அந்த சிஸ்டம் பாப்பா ஆகுது. நேத்து கில் பண்ண அந்த பீஸ் கிட்ட இருந்து ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கன்னு வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு அந்த பீஸ் கிட்ட இருந்து ஸ்கேல் ஆர்மர் கிடைக்கும். இதை டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இது யூஸ்லெஸ் தான். நம்ம ஹீரோடைய கிளாஸ் வந்துட்டு அந்த ஆர்மரை ஈஸியா கிழிச்சிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளா என்ஹான்ஸ்மெண்ட்.
இதன் மூலியமா அந்த அட்டாக் உடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு அதுங்க கிட்ட இருந்த அந்த ஸ்டெல்த் மோட். உடனே அவன் வந்துட்டு நினைச்சு பாக்குறான், அந்த லாஸ்டா வந்த பீஸ்ட என்னால டிடெக்ட் பண்ணவே முடியல, ஏன்னா அது எலைட் லெவல்ல இருந்துச்சு. சோ இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்றான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.